வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். நீங்க யோசிக்கலாம், இப்ப எதுக்கு இவங்க பேச வந்திருக்காங்க அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல. கதையை பத்தின ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் இந்த கதையை பத்தி நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. அதை இந்த வீடியோல கிளியர் பண்ணிடலாம், அதை உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யோசிக்கலாம், இத கமெண்ட்ஸ்லயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமும் ஒரு சில பேர் வந்து கேட்கறதால தான் இந்த வீடியோல கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேச போறோம்னா, பிரியா மித்ரனோட கதை வந்து மெயினான கதை. அவங்களோட விஷயங்கள் எப்படிலாம் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோலாம் மலைச்சாரல் 1ல இருக்கும். இப்போ அந்த சேனல் நம்ம கிட்ட இல்லாததால இது பாதியில இருந்து தான் போட்டிருப்போம். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து கேக்குறாங்க, பிரியா மித்ரன் வந்து மெயின் ஜோடி, அவங்களுக்கு வந்து அதிக டியூரேஷன்ல கண்டென்ட் வைங்க அப்படின்னு. உண்மையாலுமே அவங்களுக்கு அதிக டியூரேஷன்ல கண்டென்ட் வைக்கணும் தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்த உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசியிருக்க கூட மாட்டாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. ஏதாவது பேசணும்னா கூட முக பாவனையை வச்சு தான் பேசிப்பாங்க. அப்படி இல்லையா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரியோட மெயின் பார்ட்டே அப்படிதான். ரெண்டு பேருக்குமே விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறது தான் கதை. இதுதான் கதை அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேருமே அவ்வளவா பேசிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற பட்சத்துல பிரியா சைடு என்ன நடந்திருக்கும், மித்ரன் சைடு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு விஷுவலா காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கண்டென்ட்டை அதிக டியூரேஷன்ல வைக்க முடியும். அப்படி காமிக்காம ரெண்டு பேருக்கும் சிரிக்கிற மாதிரியோ அவங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரியோ கண்டென்ட் வச்சோம்னா அந்த கதை உங்களுக்கு புரியாது. அதனாலதான் அதுக்கேத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால தாங்க அதிக டியூரேஷன்ல பிரியா மித்ரனுக்கு கண்டென்ட் வைக்க முடியல. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்குமே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ போக போக அவங்களோட ஸ்டோரி நகர நகர பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு வர கண்டென்ட்ல அவங்களோட லவ் ப்ரப்போசல் சீன் வரப்போகுது. லவ் ப்ரப்போஸ் சீன் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவலா அவங்களுக்கு கண்டென்ட் அதிகமாவே வரும். இதை தான் நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். அதிகமான கண்டென்ட் கண்டிப்பா வைப்போம். ஸ்டோரி மூவ் ஆக தான் அதிகமா வரும்னு. ஆனா ரிப்பீட்டடா வந்ததுக்காக இதுல நான் பதில் சொல்லியிருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இத எதுவுமே தப்பா எடுத்துக்காதீங்க. கமெண்ட்ல சொல்லியும் ரிப்பீட்டடா வந்ததால தான் உங்ககிட்ட வீடியோல தெளிவா சொல்லிடலாம், இந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இனிமேல் தான் மித்ரனோட ஸ்டோரி அதிகமா மூவ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணிருப்பேன். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளோட மலைச்சாரல் சேனல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப் சைடு இருந்து. அதனாலதான் ஸ்டோரியை கொஞ்சம் மெதுவாவே மூவ் பண்ணேன். இனிமேல் அப்படி கிடையாது, அதிகமாவே மூவ் ஆகும். ஏன்னா சித்து ஸ்னேகாவோட பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டோரி இனிமேல் வரும். அப்புறமா ஆகாஷோட கதை, ஆகாஷ் ஸ்வேதா லவ் ஸ்டோரி. அப்பா, அவங்க ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு கேக்குறீங்க. உண்மையாலுமே அவங்க ஸ்டோரி இனிமேல் தான் வரப்போகுது. ஆமாங்க. என்னோட ஸ்டோரியை கேட்கறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்கீங்க போல. ஆனா நான் தான் இங்க பக்கு பக்குன்னு பயந்து போய் இருக்கேன். அட்மின் எனக்கு என்ன கதையை வச்சு ஓட்டி விட போற அவ்வளோன்னு. ஆனா கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சு நம்மள சீரழிச்சிருவாங்க, அது மட்டும் தெரியுது. ஆகாஷோட ஸ்டோரியை மூவ் பண்ணணும்ல, இனிமேல் தொடர்ந்து மித்ரன் பிரியா ஸ்டோரி கூடயே அவங்க ஸ்டோரியும் மூவ் ஆகும். அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த கமெண்ட் வந்து கரெக்டா 3 தடவை வந்துச்சு. அந்த 3 தடவையும் நான் ரிமூவ் தான் பண்ணிவிட்டேன். அதுக்கு ரிப்ளை பண்ணல. வேற எந்த கமெண்ட்டும் இல்ல. அது கயல் கதிர் சீனை வந்து இப்ப அதிகமா காட்டுறது இல்ல. கதிரோட அக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா அவ்வளவா நான் காட்டுறது இல்ல. அதுக்கு அந்த 3 கமெண்ட் என்ன மாதிரி வந்துச்சுன்னா, அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு வந்துச்சு. இத சிரிச்சுட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்களோட கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. அதனால வராததால கோவத்தின் வெளிப்பாடா அது வந்துட்டு. ஆனா இப்போ கிராமத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. நான் அந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பேன், கதிர் வந்து ஒர்க்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகி இருக்காருன்னு. அப்படி இருக்க பட்சத்துல அந்த இடத்துல போய் நான் கதையை காமிச்சேன்னா அந்த பார்ட் மட்டும் தனியா இருக்கும். ஆனா அது தனியான பார்ட் கிடையாது. கதிர் வந்து சிட்டில உள்ள போலீஸ் ஆபீசர். அவனோட வேலை வந்து சஸ்பெண்ட்ல இருக்கதால தான் கிராமத்துல இருக்காரு. இனிமேல் அவரோட வேலை வந்து சஸ்பெண்ட் கேன்சல் ஆகி மறுபடியும் சிட்டிக்கு வரும்போது தான் கயல் கதிரோட ஸ்டோரி ஆரம்பிக்கும். அதுவும் ரொம்ப எபிசோட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இனி அவங்க எபிசோட உள்ள வந்தாதான் மித்ரன் ஸ்டோரி மூவ் ஆகும், ஆகாஷ் ஸ்வேதா ஸ்டோரி மூவ் ஆகும், சித்து ஸ்னேகா, சரவணன் மீனாட்சி அவங்க ஸ்டோரியுமே கேக்குறீங்க. எல்லாமே ஒரேடியா தான் மூவ் ஆகும், தனித்தனியா மூவ் ஆகாது. எல்லாமே சேர்ந்தாப்புல தான் மூவ் ஆகும். மூவ் ஆகி சேர்ந்தாப்புல தான் ஸ்டோரி முடியும். அதனால அவங்க ஸ்டோரியை காட்டாமலாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எபிசோட்ல பார்க்கலாம் அவங்க ஸ்டோரிய. அப்புறம் எல்லாரும் டெய்லி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கும் உண்மையாலும் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வீடியோக்கு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலையே. முடிஞ்ச அளவு நான் டெய்லியும் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். எதனால என்னால டெய்லியும் போட முடியலைன்னா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் கிடையாது. அந்த நீங்க யோசிக்கலாம், அந்த மலைச்சாரல் போயிட்டுல அந்த சேனல்ல சொல்றாங்களோ அப்படின்னு. அந்த சேனலும் கிடையாது. கிட்டத்தட்ட இது 6வது வருஷ ஜேர்னி, யூடியூப் ஜேர்னி. அதுல நிறைய சேனல் ஆரம்பிச்சு ஃபெயிலியர்ல முடிஞ்சு அப்புறம் தான் மலைச்சாரல்ல சின்ன ஐடென்டிஃபை கிடைச்சிச்சு. அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சேனலும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என் கையை விட்டு போயிருச்சு. அப்ப என்னோட மனநிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் டெய்லியும் போடணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனா ஒரு சில நேரம் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வரோம். ஆனா திடீர்னு சேனலை ரிமூவ் பண்ணிடுறாங்க.
அந்த சேனல் ஒரு சில பேரால ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேம் வெளியே சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா சேனல் போயிருச்சு தான். ஆனா நம்மளோட ஒர்க்கை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால ஒரு சில மைண்ட் அப்செட்டால மட்டும்தான் என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால தொடர்ந்து இனி வீடியோ போட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். அதனால நீங்க கேட்ட விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன். டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். அப்புறமா எடிட்டிங் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்க வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். ஏற்கனவே ஒரு எபிசோட்ல வச்ச பிக்சர் இதுல இருக்காது. அப்படி எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னைக்கான நாளுக்குள்ள பிக்சர் இருக்குமே தவிர 2 நாள் கழிச்சு அந்த வீடியோவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே பிக்சர் அதில் கொண்டு வச்சு நான் வைக்க மாட்டேன். அப்படிங்கிறதால தனித்தனி போட்டோஸ் ரெடி பண்ணணும், தனித்தனி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதால எடிட்டிங் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனாலயுமே டைம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நாளைக்கு எடுக்க போறது ரொம்ப கிரிட்டிக்கலான சீனு. நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. மித்ரன் பிரியாவோட லவ் ப்ரப்போசல் சீனு. மித்ரன் பிரியா கிட்ட சொல்லியிருப்பாங்க, தாலி பிரிச்சு கொக்குறதுக்கு முன்னாடி லவ் ப்ரப்போசல் பண்ணிருவேன் அப்படின்னு. அந்த சீனை நம்ம வைக்கணும்ல. அதனால நாளைக்கு அந்த சீனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரியா மித்ரனோட லவ் ப்ரப்போசல் சீன் வந்து கொஞ்சம் அவுட்புட் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க டிராவல் பண்ணி வந்த விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பிரியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மித்ரன் ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து வைங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா முன்னாடி கமெண்ட்ஸே வராத சேனலுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் பிரியா மித்ரன் அப்படிங்கும்போது அவங்க லவ் ப்ரொபோசல் சீன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும்ல. அதனால அதுக்கான தீம்ஸ் ரெடி பண்ணி அவங்க ப்ரொபோசலை கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு அதை அவுட்புட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளும் கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம சின்ன சின்ன விஷயத்த அந்த வீடியோல பண்றதுக்கு அடுத்தடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த மாதிரி சொல்லும் போது இவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க, அப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை அதுல ஏத்தணும், ஒரு சில டைலாக்கா அதுல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்னதா ஒரு உற்சாகம் இருக்கும். அதனால அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா அந்த வீடியோல எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ எப்படி இருக்கு, எப்படி நான் அவுட்புட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாதான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். மித்ரனோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல என்ன மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணலாம், என்ன விஷயத்த டிஃப்ரெண்டா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். நீங்க ஏதாவது உங்களுக்கு சஜஷன் தெரிஞ்சாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அந்த விஷயத்தையும் ஆட் பண்ணலாம். மொத்தத்துல தொடர்ந்து ஃபங்க்ஷன் வீடியோ தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்குறேன். நீங்க அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா ரொமான்ஸ் வைங்க, அதிகமா ரொமான்ஸா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. இல்ல இதுக்கு வந்து இந்த ரொமான்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு மேல என்ன பேசணும் எனக்கு தெரியல. அதனால இந்த ரொமான்ஸே போதும்னு நினைக்கிறேன். கடைசியா இந்த விஷயம்னா பேட் கமெண்ட். பேட் கமெண்ட்டுக்காக நான் கம்யூனிட்டியில ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீங்க பேட் கமெண்ட் எனக்கு பண்ணாதீங்க, பண்ணி உங்க டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு. இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் யோசிச்சேன். ஆனா மறுபடியும் சொல்றேன். எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்றோம். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், நீங்க எடிட் பண்றீங்க உங்களுக்கு அமௌண்ட் வருது தானே அப்படின்னு. நாங்க எடிட் பண்ற அளவுக்குலாம் யூடியூப்ல வருமானம் வரல. அப்புறமா எதுக்கு நீங்க யூடியூப்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோட ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன். யூடியூப்ல எனக்கு சின்னதா எண்ணில் நீ வந்தாய் ஸ்டோரி தான் ஐடென்டிஃபை கொடுத்துச்சு. ஆனா ஒரு சில பேரால அந்த ஸ்டோரியோட சேனல் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. இதை பாதியில இருந்து கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்டோரிக்கு ஐடென்டிஃபை இருக்கு அப்படிங்கறதால கரெக்டான அவுட்புட்டோட அதை கொண்டு சேர்க்கணும். நம்மளுக்கு இந்த ஐடென்டிஃபை ஸ்ட்ராங்கா வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சேனல்ல தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். மற்றபடி வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. ஐடென்டிஃபைக்காக மட்டும்தான் வீடியோ போடுறோம். அதனால நீங்க போடுற பேட் கமெண்டால நாங்க வெளியே போறது கிடையாது. வேஸ்ட் தான். அந்த பேட் கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒருத்தவங்க வேற எந்த விஷயத்த நோக்கியும் ஓடல. எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், இந்த ஸ்டோரிலாம் நாங்க பெஸ்டா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க பேட் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல உடஞ்சு உட்கார போறது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த சேனல் போனப்பவே நான் உடஞ்சிருக்கணும். அப்புறமுமே கம்பேக் கொடுக்க தான் செஞ்சேன். அதனால நீங்க பேட் கமெண்ட் போடாதீங்க, வேஸ்ட். ஏன்னா தேவையில்லாத விஷயம் என்னோட வீடியோல இருக்காது. நீங்க பார்த்துருக்கும் போதே தெரியும். தேவையில்லாத விஷயத்த என் வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். எப்பவும் போல நார்மலா தான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கறதால நீங்க பேட் கமெண்ட் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி வீண் தான். அது கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு நேரம் இருக்க போது, கொஞ்ச நேரம் தான் போயிரும் அதுக்கப்புறம். ஏன்னா மலை மாதிரி இந்த சேனலே போயிருச்சு. அந்த விஷயம் எவ்வளவு நாள் மைண்டுக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ், நீங்க கொடுக்குற உற்சாகம், அதனால மட்டும்தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டு அடுத்தடுத்த விஷயங்களை யோசிக்க முடியும். உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டால தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். அப்புறமா நம்ம சேனல்ல வைக்கிற வீடியோஸ்ல உள்ள போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. காமெடியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனல்ல உள்ள காமெடிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. இனிமேல் அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வரும். இன்னைக்கு போடலன்னு நினைக்காதீங்க. அதான் சொன்னேன்ல, ப்ரொபோசல் சீனுக்கான எடிட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த எடிட்டிங்கை நல்ல முறையில் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க சப்போர்ட்டால மட்டும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இனிமேலும் மேல மேல போக போறேன். அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.